அன்பு நேயர்களே, இன்றைய சனி ஞாயிறு உலக பார்வை அத்தனையும் வெனிசுலா, அமெரிக்கா. எந்த எந்த மூலை முடுக்கெல்லாம் இப்பொழுது உலக கண்களின் பார்வையெல்லாம் வெனிசுலாவுக்கு என்ன ஆனது, வெனிசுலா அதிபருக்கு என்ன ஆனது என்று நாம் நேற்று சொல்லியிருந்தோம் இல்லையா? அவர் அமெரிக்காவுக்கு கொண்டு வரப்படுவார் என்று அமெரிக்கா கொண்டு வந்து சிறையில் வைக்கப்படுகிறார். எல்லாம் தெரிந்த விடயம் தானே. இப்பொழுது அங்கு வெனிசுலாவில் யுத்தம் ஒன்று நடைபெற்று வருகின்றது. எல்லாமே வான்வழி தாக்குதல் மூலமாக ஒரு 50 வெனிசுலா ராணுவ வீரர்கள் இறந்திருக்கலாம் என்று அமெரிக்கா தான் சொல்லுது. வேற யாரும் சொல்லல, எந்த ஊடக பார்வைக்கும் வரல. இந்த செய்தி உங்களுக்கு ரெக்கார்டிங் பண்ணு படம் வரைக்கும் சுமார் அட்லீஸ்ட் 40 மக்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்றும் இன்னும் ஒரு 40 போஸ்டர்ஸ் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுது. இது எதில் உண்மை என்று இன்னும் சரியாக ஊர்ஜிதப்படுத்தவில்லை. மிகப்பெரிய அழிவுகளை சந்தித்து இருக்கிறது வெனிசுலா. ஆக இப்பொழுது அமெரிக்காவின் கதை என்ன? ஒயில் எண்ணெய் வளங்களை எல்லாம் நாங்கள் நிர்வகிக்க போகின்றோம். நாம நேற்று சொல்லிட்டோம் இல்லை, நோக்கம் என்ன? அவன் எண்ணெய் ஆட்டையை போகணும். எண்ணெய்க்கு ஆட்டையை போட்டாச்சு, ஒயிலுக்கு ஆட்டையை போட்டாச்சு. ஆக அப்ப உலக ஆதிக்கத்துக்கு அமெரிக்கா தான், நான் தான் சண்டியன், என்னை விட்டா யாரும் இல்லை என்பது சிறிய நாடுகளுக்கு மிகப்பெரிய உலக எச்சரிக்கையாத்தான் பார்க்கப்பட்டது. இப்பொழுது உலகத்தின் பல பாகங்களிலிருந்து கண்டனங்கள் குவிந்த வண்ணம் இருக்கின்றது. எந்த ஒரு கண்டனத்தையும் ரம்ஸ்மாம் கண்டுகொள்ள போவதில்லை. இதே நேரம் வடகொரியா ஜிம் ஜாங் சிங் அவர் ஒரு 3ஆம் உலக போருக்கான அழைப்பை விடுத்திருக்கின்றார். இதைத்தான் நாம் மீண்டும் மீண்டும் கடந்த ஆண்டிலிருந்து சொல்லி வருகின்றோம். இஸ்ரேல், அமெரிக்கா போன்ற கழுகுகள், இந்த கழுகுகள் ஒரு 3ஆம் உலகத்தை நோக்கிய பயணமாகத்தான் தங்களது ஆயுதங்களை திருப்பி வருகின்றது. ஆக அமெரிக்காவை எந்த ஒரு தனி நாடும், இப்ப ஈரானை பத்தி எல்லாம் சொல்றோம் இல்ல, ஈரான் தனியாக நின்று சாதிக்காது. அதை நாங்க மீண்டும் மீண்டும் சொல்லுவோம். அப்ப ஆக வல்லமை புரிந்த நாடுகள் என்று வரும்போது ரஷ்யா, சீனா, வடகொரியா, இந்த 3 நாடும் வெனிசுலாவை புள்ளியாக வைத்து வெனிசுலாவுக்கு நலவாக நின்று அமெரிக்காவை அடக்கவில்லை என்றால் உலக ஜெம்மத்தில் ஒருபோதும் அமெரிக்காவை யாரும் அடக்கவே முடியாது. அத நாங்க நேற்றே சொன்னமில்ல, வடிவேல் மாதிரி கோட்டை போட்டுக்கிட்டு நீயும் மறப்படா நானும் மறப்படா, அந்த மாதிரி ஒரு பாணியை போடுவாங்களே ஒழிய நிமிர்ந்து முதுகெலும்புள்ளவங்களாக இடுப்பில பெலமுள்ள மாதிரி இவங்க மோதிக்கொள்ள மாதிரி தெரியல. ஏனெனில் அமெரிக்காவை இப்போ உள்ள ரம்சுமாம் மூலம் இதோ இருக்கிற கண்ணுக்கு முன்னுக்கே நீங்க அமெரிக்காவை அடக்கவில்லை என்றால் ஒருபோதும் அடக்க முடியாது. 2ஆம் உலக யுத்தத்தை ஜப்பானை அமெரிக்கா அடக்கியது போன்று அமெரிக்காவை இந்த வல்லமை பொருந்திய அணுகுண்டுக்காரங்க அடக்கல் என்றால் உலகத்தில் யாரும் அடக்க முடியாது. இப்பொழுது வடகொரியா, சீனா, ரஷ்யாவுடன் ஈரானும் சேர்ந்து கொள்ளும். சில வேளை பாகிஸ்தானும் மாறலாம். அப்ப ஆக உலக போருக்கான ஒரு அழைப்பானையை காலிங் ஃபார் தேர்ட் வேர்ல்ட் என்று சொல்லி இவர் தான் கால் பண்ணுகிறார். சவுத் கொரியன் ஜனாதிபதி. ஆக இது ஒரு 3ஆம் உலக போரை நோக்கிய பயணமா அல்லது கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை மூல தாக்குதலா என்பதையெல்லாம் அமெரிக்கா தான் தீர்மானிக்கும். எல்லா இப்ப சொல்ல போற நாடுகள் எல்லாமே அணுகுண்டு நாடுகள், யாருக்கும் பயம் இல்லை. அப்ப ஆக இப்பொழுது யாரு முந்திக் கொள்கின்றார் அவன் தான் சண்டியன். இப்ப அமெரிக்கா போய் தூக்கி பாருங்க, ஒரு இறமை கொண்ட நாட்டுக்குள் அத்துமீறி ஒரு ஜனாதிபதியை அரெஸ்ட் பண்ணி கண்ணை கட்டி கையை கட்டி கொண்டு நிறுத்திக்கான்னு சொன்னார். அவன் சண்டியன் தான். நாம குற்றத்தை புறவு பார்ப்போம், அவன் சண்டியன் தானே. சரி, நீங்க அடிங்க, உங்களுக்கு 7 மணி தாக்குங்க, அமெரிக்காட்ட போய் வெயிங்களேன் பார்ப்போம். சைனா நான் அடிப்பேன் எல்லாம் வடிவேல் பாணியான சொல்றீங்க. அவன் ஒருத்தன் இப்படி ஒரு உலக ஆதிக்க கொண்ட ஒரு கழுகு பருந்து, அவன் அடிச்சா நீங்க ஒரு பதிலடி கொடுங்கலண்டா. எப்ப கூடி சொல்லுது இந்த ரஷ்யாவும் சைனாவும் அங்க வந்து அடிப்போம். அப்ப ஆக இது இந்த உலக எச்சரிக்கை என்னவென்றால், இன்னும் ஒரு நாட்டை நம்பி பாருங்க, யுக்ரைன் ஆரை நம்பி அடிபட்டு கொண்டிருக்கிறாரு. அமெரிக்காவை நம்பி அமெரிக்கா ஆயுதம் தான் கொடுக்குறான். வெனிசுலாவுக்கு கூட உலக நாடுகள் ஆகக்கூடியனா ஆயுதங்களை கொடுக்கலாம். ரஷ்யாவோ, சைனாவோ, ஈரானோ உங்களுக்கு வெப்பன்ஸ் தான் கொடுக்கலாம். ஆக மோத வரப்புறான உங்களோட படையை வச்சுட்டு இப்ப ஸ்ரீலங்கா கூட சீனாவை கூட சேர்ந்துக்கிட்டு அமெரிக்காவுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்குது. அடி வாங்க முடியுங்களா சாமி? அடிச்சானா தாங்க முடியுங்களா சாமி? இப்ப சைனாவை நம்பி, அவனை நம்பி, இவனை நம்பி நாம எதுக்கு இதெல்லாம்? அமெரிக்கா சண்டியனுங்க. நீங்க அமெரிக்கா எதிர்ப்பு வேற,
எதிர்ப்பு சக்தி வேறங்க. அவன் ஒரு நாட்டு ஜனாதிபதியை அடிச்சு இழுத்துட்டு வந்திருக்கிறான். இப்ப இதை தடுக்கிறதுக்கு ஒரு வல்லமை புரிந்த நாடு உலகத்துல யாரும் இல்ல. அவன் சண்டியன் தானே. பாபம் யாராவது அவன்கிட்ட போய் இப்ப உலக நாடு கண்டனம் தெரிவிக்கிறாங்க, யுஎன்ஏ கூட்ட போறாங்க, பிரிட்டிஷ் பிரதமர் அந்த கண்டனம் தெரிவிக்கிறார். இப்ப இந்த நிலைமை ஒன்று நாளைக்கு இன்னொரு நாட்டுக்கு வர மாட்டாத என்ன உத்தரவாதம்? நாளைக்கு இப்ப எல்லாரும் சொல்லுவீங்க, இப்ப இது முஸ்லீம் நாடுன்னா கண்டுகொள்ள மாட்டேங்க, இது கிறிஸ்டியன் கண்ட்ரியாச்சு இல்ல, அதனால இப்ப எல்லாரும் வருந்து காட்டி ஸ்டேபிள் முடுறீங்க. இப்படிதான் ஈரானை தாக்கினா, ஈராக்கை தாக்கினா, இப்படிதான் லிபியாக்குள்ள பூந்தான். ஆக நிச்சயமாக இந்த வாய்ஜாலங்கள் இந்த மாதிரி விடயங்களில் ஒருபோதும் நன்மை பயக்காது. வாய்ஜாலங்கள் தான் கூடியாக இப்ப அடிபடுது. நானும் அடிப்படுறீங்க, யாரும் அடிக்க போறீங்க? அடிங்கலண்டா. இப்ப அவனு இப்ப உங்களுக்கு 7 மணி அவன் அரெஸ்ட் பண்ணப்பட்டவன். வெனிசுலாவுக்கு மட்டுமில்ல எங்களுக்கும் இந்த ஆபத்து வரலாம் என்று அவன் அந்த சிப்பையே நீங்க கரிபியன் கடல்ல வச்சே அதை அமர்த்திருக்கணும். அது உங்களுக்கு வக்கீலா போச்சு. இப்பொழுது அவன் நாட்டுக்குள்ள கொண்டு வந்தது ஒரு நாட்டு ஜனாதிபதியும் அந்த மனுஷியம் கொண்டு அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுக்கிறான், கோர்ட்ல நிறுத்த போறான் ஆயுள் சிறைக்கு. அதற்கு நீங்க ஒரு கண்டனம் மட்டும் கொடுத்தா சரிங்களா? இதெல்லாம் பார்க்கின்ற போது அமெரிக்கா சண்டியனே தான். அதுல என்ன சந்தேகம்? அமெரிக்காவின் தம்பி இஸ்ரேலின் சண்டியன் தான். பாப்பா இப்ப ஈரானுக்கு அடிக்கத்தான் போறான். இன்றைக்கோ நாளைக்கோ மாசமோ ஈரானுக்கு அடி வரத்தான் போகுது. என்னால் அந்த வெனிசுலாட ஒயில் எல்லாம் முடிஞ்ச உடனே அடுத்த கழுகு கண் வந்துட்டு ஈரான் பக்கம் தான் வரப்போகுது. அது ஈரானும் ரெடியா இருக்குது. இப்ப ஈரான் தனி இருந்து முடியுமா? கடைசி வரை முடியாங்க. எல்லாம் ஈரான் அடிப்பாங்க. நான் சொல்றேன், அடிச்சு சொல்றாங்க, ஈரான் தன்னம் தனியாக நின்று ஒருபோதும் சாதிக்க முடியாது, வெற்றி பெற முடியாது என்பதை நாம சொல்லலாம். சொருகிட்டு போகலாம், கொஞ்சம் ஒரு பார்ட் ஆஃப் டேமேஜ் வரலாம், அது நம்ம கரெக்டா சொல்ல தெரியாது. இவங்கட கண்டம் விட்டு கட்டம் பாயும் 10,000 கிலோமீட்டர்னா கொஞ்சம் எய்வி விடுவாங்க. அவன் அதை பிளாக் பண்ணி மேலேயே வானத்திலேயே அவன் வந்துட்டு அதை டிஸ்க்ளோஸ் பண்ண பார்ப்பான், அது விஷயம் போற. ஆனால் ஒரு பூரணமான வெற்றியாக ஈரான் அடையுமாக இருந்தால் அது சாத்தியம் இல்லை. எல்லோரும் ஈரான் நம்பிக்கொண்டிருக்கிறீங்களே, அவங்க இஸ்ரேலுக்கு அடிக்கலாம், அது சிறிய கண்ட்ரியா அடிக்கலாம். அமெரிக்காவுக்கு நீங்க எங்கிருந்து எப்படி எந்த பேச வச்சு அடிப்பீங்க சொல்லுங்களேன் கற்பனையிலே. எல்லாம் சொல்றீங்களே 10,000 கிலோமீட்டர் ஒரு பார்ட் ஆஃப் டேமேஜுக்கு வரலாம். 10,000 கிலோமீட்டர் கொண்டது இருக்கிற 150 1500 அடிச்சு அனுப்பிடுங்க. என்ன முற்றாவே அழிக்க முடியுமா? நான் என்ன சொல்றேன் என்றால், இந்த நாங்க ஆரம்பிச்சு சொல்லிருக்கிறோம், இந்த பிறந்த ஆண்டு 1ஆம் தேதி நாங்க எழுதியிருக்கிறோம், நாடுகளுக்கு இடையில் சண்டைகள் நிகழும் நடந்துட்டு இதுக்கு வந்துட்டு ஒரு உலக யுத்தமாக போறதுக்கு மிக அதிக வாய்ப்பு இருக்கு. அதுதான் இவர் வந்து காலிங் பண்ணிக்கிறாரு ஜிம், சவுத் கொரியன். எனவே யாரும் வாய் வீரம் காட்டாமல் வடிவேல் பாணியில நிக்காம உலக நாடுகள் அமெரிக்காவுக்கு எதிராம, இப்ப முஸ்லீம் நாடுன்னு தான் நீங்க முஸ்லீமுக்கு அடிக்கணும், சோனிக்கு அடிக்கணும் நின்றுப்பீங்க. இது முஸ்லீம் நாடு இல்லையே. இப்ப ஒன்று கூடுங்களேன், இப்பயாவது ஒன்று சேருங்களேன். நாளைக்கு பிரிட்டிஷுக்கு அடிக்க மாட்டான் என்ன உத்தரவாதம் இருக்குது? இல்ல இன்னொரு நாடு பிரான்ஸ், ஜெர்மனி, அந்த யூரோப்ல எங்கேயாவது ஒரு நாடு அடிக்க மாட்டான் என்ன உத்தரவாதம் இருக்குது? அமெரிக்கா நினைச்சால் நாங்க எதையும் செய்வோம். இதை விட உங்களுக்கு என்ன உதாரணம் வேணும்? நான் நினைத்தால் எதையும் செய்வேன் என்று மருந்து கட்டி கொண்டு மாம்ஸ் சொல்லுது. இதுக்கு என்ன பண்ண போறீங்க? யாரும் இதை தட்டிக்கே கேளுமா? அறிக்கை நானும் நம்பிடுவேன். என்ன விடுவேன்? இப்பொழுது முஸ்லிம் இந்த ஜெட்டா தூதுவர் விடயத்தை, ஜெட்டா கவுன்சில் விடயத்தில் நான் எனது வன்மையான கண்டனம் தெரிவிக்கிறேன். சரியாது, அவர் என்ற டியூட்டி முடிஞ்சிட்டா இது எல்லாம் தான் சொல்லுவீங்க. இது என்ன பித்தலாட்டம்? இது எல்லோருமே சொல்லலாமே. அதே மாதிரி தான் இப்ப எல்லோரும் கண்டனம் குவிதான். இது யுக்ரைன் மீதும் கண்டனம் வந்துச்சு, பலஸ்தீனம் அடிக்கும் போதும் கண்டனம் வந்துச்சு, ஈராக் மீது அடிக்கும் போதும் கண்டனம் வந்துச்சு, லிபியாவை தாக்கும் போதும் கண்டனம் வந்துச்சு, சிரியாவை தாக்கும் போதும் கண்டனம் வந்திருக்கு. ஆக உலக நாட்டில் எங்கேயாவது ஒரு அடி விழுகும் போது நாங்களும் சொல்லிக்கிறோம். அது நாடாளுமன்றில் சில எம்பிக்கள் சுவரை பார்த்து பேசுவது போன்று. அது நான் அடிக்கடி சொல்ல, நிறைய பேர் பேசுவாங்க. ராத்திரி 7 மணி ஆனா பார்லிமெண்ட் அடிங்கப்பா, அந்த வடிவேல் மத்த அடிங்கப்பா நம்ம ஆளு நல்லா கூறான் பாருங்க, அந்த மாதிரி தானே அது. பார்லிமெண்ட்ல பேசுறேன்டா காலையில அர்ஜுனா பேசுற மாதிரி அந்த டைம்ல பேசணும். அதை விட்டுட்டு நானும் பேசணும், நானும் வடிவேல் மாதிரி ஜெயிலுக்கு போறேன்னு பேசுறதுக்கு சில அம்பார் எம்பிகள் அப்படித்தான் பண்றாங்க. சில எம்பிகள் நாடாளுமன்றத்துல பேசுறது டைம் கேட்பாங்க. அவர் 7 மணி 8:30 மணி பார்த்து போட்டு கொடுப்பா, ஒரு 10 நிமிஷம் பார்த்து பேசலாம். அவங்க டைம் பிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கும். அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. கீழே ஒரு 4-5 போலீஸ்காரங்க நிற்பாங்க. மேலே அந்த சபாநாயகருக்கு பதிலா அது டிப்யூட்டி சேர்மன் வரலாம், டிப்யூட்டி ஸ்பீக்கர் வரலாம், கமிட்டி வைஸ் அது யாருன்னு ஒரு நிறுத்துவாங்க. ஸ்பீக்கர் மாறல, அவ காதல போட்டு கிரிப்பா இவர் கொண்டு குத்துட்டு போயிட வேண்டியதான். குக்கு ஸ்பீக்கர் மாதிரி கச்சாங்கோட்டை என்று வித்துட்டு போக வேண்டியதான்.
ஆக அந்த மாதிரி தான் இது நடக்குது. ஆக கண்டனங்கள் குவிந்த வண்ணம் இருக்கின்றது. கண்டனங்கள் வேலைக்கு ஆகாது. அமெரிக்காவை நீங்கள் தாக்குவதற்கு ரெடியா என்றால் எந்த நாடு வரப்போகுது? இப்ப சீனா பெரிய சண்டியன்னு சொல்றாங்க. நீ இந்தியா தான் சண்டியன் நான் தான் காணல. யார்கிட்ட சண்டி தானே காட்டுறீங்க? அமெரிக்கா நான் ஒரு சண்டியன் இந்த நூற்றாண்டுல காட்டிக்கிறான். நீங்க அவரை விட சண்டியன் ஒரு நாடு காட்டுங்களேன் பாப்போம். ஒரு நாடு காட்டுங்க பாப்போம். முடியுமா? உங்களுக்கு முடியல. அப்ப வருந்திட்டு பொத்திட்டு போங்களேன். எனவே இது என்ன பாடம் என்றால், நீங்கள் இன்னொரு நாட்டை நம்பி இருந்து அமெரிக்காவை எதிர்த்தால் இதுதான் தண்டனை உங்களுக்கு. இதுதான் என்னுடைய என்று நிரூபித்து காட்டி இருக்குது ரம்ஸ் மாம். எனவே நிச்சயமாக இந்த ஆண்டில் நாமளே சொல்லுமே, இந்த வெனிசுலா விடயத்தில் உலக நாடுகள், அதாவது பலமுள்ள நாடுகள், சவுத் கொரியா, சீனா, ரஷ்யா ஈரானும் சேரும். இந்த 4 நாடுகளும் அணுகுண்டு நாடுகள். இந்தியா எந்த பக்கமும் தெரியலே. அவங்க மதில மாதிரி அவங்க தங்களை காப்பாத்துறதுக்கு இந்த கூட்டுக்கெல்லாம் வரணும். அவங்களும் போட்டு விழுத்து சாத்தணும். அமெரிக்கா கூட நிக்கிறவெல்லாம் இஸ்ரேல் வழி. ஆக உலக மக்கள் அமைதியாக வாழ வேண்டும் என்று ஒரு நிலை கொண்டு உருவாக வேண்டும் என்றால் இந்த வல்லமை புரிந்த 4 நாடுகளும் இணைந்து அமெரிக்கா மீது அணுகுண்டு போற தவிர எந்த போருக்கும் போயிடாது. அல்லாட்டி நீங்க பொத்திக்கிட்டு அமெரிக்கா சண்டிகன் தான் எங்கட மக்கள் அழிவை தவிர்க்கிற முடியும் சும்மா பொத்திக்கிட்டு அரைக்கையோடே நின்றணும். அதான் கோடு போட்டேன், நீயும் மறப்பட நானும் மறப்பட. நேரத்தை சொல்லிக்கிறோம் இல்ல, வடிவேல் மாதிரி கோட்டை போட்டுவிட்டு நீ மறப்பட நானும் மறப்பட, பேச்சு அரைக்கணும், அடித்தடிக்கெல்லாம் மறக்கூடாது. ஆக அமெரிக்கா மீண்டும் 2ஆம் உலக மகாயுத்தத்துக்கு பிறகு அமெரிக்கா உலகத்தில் நான் தான் சண்டியன் என்பதை நிரூபித்து காட்டி இருக்கின்றது. இல்ல அவர் சண்டியன் இல்லை நானும் சண்டியன் தான், நானும் ரவுடியன் என்றால் இந்த நாடுகள் ஏதாவது ஒன்று நிரூபிக்க வேண்டும். அதை விட்டு அதுக்கு பிறகு அமெரிக்காவை யாரும் இதுக்கு பிறகு யாரும் அமெரிக்கா பாய்ச்சு கொள்ளக்கூடாது. இப்ப இலங்கையும் பாய்ச்சு கொள்ளக்கூடாது முன்னு சொல்லலாம். ஏனென்றால் நீங்க சைனாவை நம்பி தான் இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் பெட்டிக்கிறீங்க அமெரிக்கா எதிராக. இது சண்டிதான் இல்ல, இதுல மக்களின் பாதுகாப்பும் இருக்குது. லேசா ஒரு சின்ன குண்டை போட்டு போதும். யாரு கேட்க போறீங்க? இலங்கைக்கு வந்துட்டு அமெரிக்கா சும்மா கேட்காமலே இப்ப சுனாமி டைம்லயும் கேட்காம தான் கொண்டு பிளைட் இறக்கினார். இப்பயும் வடக்குல கேட்காம தான் இறக்கி உங்களோட கேட்கவே இல்லை. நீங்க பொத்திட்டு இருக்கானே இந்த பாஷா படத்துல ரஜினி வரக்குள்ள உர்ரா பாஷா நம்ம தான் விட்டு போட்டிருப்பீங்க. நீங்க அதுக்கு எதுக்கு உங்களுக்கு அறிக்கை உண்டு? அறிக்கை தேவையா உங்களுக்கு? ஏழுமா முடியுமா? அமெரிக்கா உங்களால சமாளிக்க முடியுமா? முடியல. முன்னுக்கும் பொத்திட்டு சும்மா கம்மன் இருக்கணும். இதுக்கு பிறகு அதை இந்த செய்திக்குள் அள்ளிட்டு வரப்பட யாரும் அமெரிக்காவுக்கு என்னது ஈரான் கண்டனம், ஈராக் கண்டனம், அபுதாபி கண்டனம் எல்லாம் அள்ளிட்டு வரக்கூடாது. முற்று முழுதாக தான் ஒரு சண்டியன், உலகத்தின் நான் தான் உலக போலீஸ்காரன், என்னோட மோதினா இதுதான் நிலம் வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்துக்கிறான். இது எவ்வளவு கேவலம் பாருங்க. இது இன்னும் சில நாடுகளுக்கு நடக்கும் என்பதையும் நாம் இங்கு ஆணித்தரமாக சொல்லி வைக்க விரும்புகிறோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.